யூஏல ஒர்க்கிங் எம்ப்ளாயர் இருந்தால் எமர்ஜென்சி லீவை பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யூஏல ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு தெரியல ஷேர் பண்ணி விடுங்க. ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஹெல்த் இஷ்யூஸ், ஆக்சிடென்ட்டு, இந்த மாதிரி எமர்ஜென்சியான உள்ள சுச்சுவேஷனுக்கு எல்லா கம்பெனிலையும் எமர்ஜென்சி லீவ் அலோவ் பண்ணுவாங்க. யூஏல எமர்ஜென்சிக்கு செப்பரேட் லாலாம் கிடையாது. கம்பெனி பாலிசிக்கு சரின்னா கம்பெனி அலோவ் பண்ணாங்கன்னா யூஸ்வலி பாஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. யூஸ்வலி 2 டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஒன்று ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ், அப்படி இல்லைன்னா டெத் சர்டிஃபிகேட் சம்டைம்ஸ் கேட்பாங்க. உடனே கிடைக்காது, இருந்தாலும் அதுவும் கேட்பாங்க. பின்ன இந்தியாவுக்கு போகிறதா இருந்தால் ட்ராவல் டிக்கெட் காமிக்கணும். இங்கேருந்து இந்தியாவுக்கு போகிறதுக்கு ட்ராவல் டிக்கெட் காமிக்கணும். எமர்ஜென்சி லீவுங்கிறது அன்பெய்டு தான், ஏர் டிக்கெட்டும் கிடையாது, எல்லாமே நம்ம இதுதான். சம்டைம்ஸ் சேலரி மேபி சில கம்பெனி கொடுப்பாங்க. கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாஸ் கிட்ட கரெக்டாக மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக அட்டாச் பண்ணணும், ஆஃபீஸ்லேயே சப்மிட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திடீர்னு எமர்ஜென்சி லீவை பற்றி சொல்கிறேன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க. என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா யூஸ் ஆகும். யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.